ஷக்கீலா போட்ட ஒரே போட்ல ஒரே மாசத்துல பைல்வான் ரங்கநாதன் செஞ்ச காரியம் ரகசியமா முடிச்சிட்டாரப்பா. தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக அறிமுகமாகி நல்ல வரவேற்பையும் கண்டு வந்து தற்போது அவரது பெயரை கேட்டாலே சர்ச்சை தான். விமர்சனத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது என பல பேச்சுகளையும் பெற்று வருபவர் பைல்வான் ரங்கநாதன். இவர் 1983ஆம் ஆண்டு இயக்குனர் பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளியான முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் ஒரு வைத்தியர் வேடத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த வேடம் ரங்கநாதனுக்கு ஒரு நல்ல அறிமுகத்தையும் வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்தது. இதற்கு பிறகு பல குணச்சித்திர வேடங்களில் நடித்து வலம் வந்தார். மேலும் இவரது உடல் வாகுவால் பலரும் இவரை எளிதில் அடையாளம் காண முடிந்தது. குணச்சித்திர பாத்திரங்கள் மட்டுமின்றி சில திரைப்படங்களில் காமெடி சீன்களிலும் நடித்துள்ளார். அதிலும் குறிப்பாக கவுண்டமணி செந்திலுடன் பைல்வான் நடித்திருக்கும் பல காமெடி சீன்கள் இன்றளவும் ஒளிபரப்பாகி வருகிறது. இப்படி சினிமாவில் தனது நடிப்பை வெளிப்படுத்தி வந்த ரங்கநாதன் ஒரு பத்திரிகையாளராகவும் வலம் வந்துள்ளார். அப்பொழுது சினிமா மற்றும் அரசியல் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்து வந்தார். ஆனா தற்போது சினிமா மற்றும் அரசியல் குறித்த விமர்சனங்களை கூறி வருகிறார். அதிலும் குறிப்பாக சினிமாவில் உள்ள பெண் நடிகைகள் குறித்து மிகவும் தவறாகவும் அவர்களின் அந்தரங்க வாழ்க்கை குறித்து கூறுவதாக நினைத்துக் கொண்டு பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். இதனால் பல நடிகைகள் இவரை நேரடியாக எதிர்த்தும் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தியும் வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து படங்களில் இசை வெளியீட்டு விழா, பிரஸ் மீட்டுகளில் கலந்து கொள்ளும் பைல்வான் ரங்கநாதன் அங்கும் சில சர்ச்சைக்குரிய கேள்விகளை முன்வைத்து பதிலடி பெற்று வருகிறார். இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரபல நடிகை ஷக்கீலா பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ரங்கநாதனும் கலந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இப்படி தொடர்ச்சியாக விமர்சனங்களை கூறி வருகிறீர்களே, உங்களுக்கே இது நியாயமா என்ற வகையில் ஷக்கீலா பைல்வானிடம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மகள் ஒரு லேஸ்பியன் எனவும் உங்கள் மகள் இன்னொரு பெண்ணை காதலித்து வருகிறாள், அது உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து செல்வது எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் பார்த்து என்னிடம் கூறினார் என்று ஷக்கீலா சொன்னவுடன் பைல்வான் ரங்கநாதனுக்கு தூக்கி வாரி போட்டதோடு பேச்சே வரவில்லை. மற்ற கேள்விகளுக்கெல்லாம் தடாலடியாக பேசி வந்த பைல்வானால் ஷக்கீலாவின் இந்த கேள்விக்கு பதில் கூற முடியாமல் உறைந்து போயிருந்தார். அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆனதோடு பல விமர்சனங்களும் கமெண்ட்களும் அதற்கு அதிரடியாக முன்வைக்கப்பட்டது. மேலும் இப்ப பேசுங்க, மத்தவங்க எல்லாத்தையும் பாத்தீங்க, உங்க வீட்டை விட்டுட்டீங்களே என பலர் கமெண்ட்களை முன்வைத்தனர். இதனை அடுத்து பிரபல பின்னணி பாடகி சுசித்ராவும் சமீபத்தில் பைல்வான் ரங்கநாதன் குறித்து பல அவதூறுகளை பரப்பியிருந்தார். அதற்கும் பைல்வான் பதிலளித்திருந்தார். இந்த நிலையில தற்போது திடீரென தனது மகளுக்கு வரன் பார்த்த பைல்வான் நிச்சயதார்த்தத்தை சிம்பிளாக வீட்டோடு முடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனா இந்த தகவல் உண்மையா அல்லது நிச்சயதார்த்தம் நடைபெற்றதா என்பது குறித்த எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. அதோடு பைல்வான் ரங்கநாதன் தனது சமூக வலைதள பக்கத்திலும் இது குறித்து தெரிவிக்கவில்லை. இருப்பினும் அவரது மகளுக்கு நிச்சயதார்த்தம் எளிமையான முறையில் நடந்து முடிந்துள்ளது என்றும் பல பிரபலங்கள் தங்கள் வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.